ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ தமிழ் இன்ஃபோ. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுடைய ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு அதை என்ட்ரு கொடுங்க. அஃபிஷியல் வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். www.tnpsc.gov.in அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட்லேயே அதை கிளிக் பண்ணுங்கள். அது நெக்ஸ்ட் அதோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் பாருங்கள், லெஃப்ட்டில் பாருங்கள் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். அதில் தேர்ட் ஒன்று வந்து ஆல் டிக்கெட் டவுன்லோடுன்னு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதோடைய நெக்ஸ்ட் வெப்சைட்டுக்கு போய்டும். இந்த இடத்துல உங்களுக்கு தமிழில் வேணும்னா தமிழில் சூஸ் பண்ணிக்கிங்க, இல்லைனா இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷில் சூஸ் பண்ணிக்கிங்க. செகண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அது பேர். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே வந்து அப்ளிகேஷன் போடும்போது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் ஆல் டிக்கெட்டை. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எப்பவுமே மறக்காமல் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். சப்போஸ் அதை மறந்துட்டீங்க, ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடியோ இல்லை பாஸ்வேர்டோ மறந்துட்டீங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், பயனாளர் குறியீடு மறந்து விட்டதா, கடவுள் சொல் மறந்து விட்டதான்னு ரெண்டு இருக்குது பாருங்கள். அதாவது யூசர் ஐடி மறந்து விட்டதா இல்லை வந்து பாஸ்வேர்டு மறந்து போச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டோ இல்லை ஃபர்கட் யூசர் ஐடி கொடுத்து பண்ணுறதா இருந்தால் கீழே இருக்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்கான சொல்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து யூசர் ஐடியோ இல்லை பாஸ்வேர்டையோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ யூசர் ஐடியோ பாஸ்வேர்டை போட்டு எப்படி டவுன்லோட் பண்ணலான்றதை பார்க்கலாம். கீழே இருக்கு பாருங்க செகண்ட் ஒன், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த யூசர் ஐடியும் நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்டையும் கேட்கும். அதை வந்து இதில் கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. பயனாளர் குறியீடில் வந்து உங்களுடைய யூசர் ஐடியை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே பாஸ்வேர்டில் உங்களுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து மேத்தமெட்டிக்கல் கேப்சா கேட்டிருக்கு பாருங்கள். அந்த சொல்யூஷனை கரெக்டாக வந்து சால்வ் பண்ணிவிட்டு சமர்ப்பின்றதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகுது, உங்களுடைய விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும். உங்களோட அப்ளிகேஷன், உங்களுடைய பேமெண்ட்டு, இதுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துக்கலாம். கீழே இருக்கிற ரோவில் ஃபஸ்ட்டில் டவுன்லோடுன்னு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று இருந்திருக்கும், அதில் அது இருக்கணும். அதுவும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வச்சு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் இருந்ததுன்னா டேரெக்டாக டவுன்லோடில் போயிடுங்க. அப்படி அப்ளிகேஷன் நம்பர் மறந்து போயிடுச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், ஃபோர்த் ஒன்றில். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்ளிகேஷன் ஐடின்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு டேஷ்போர்டு மறுபடியும் போயிடுங்க பேக்கில். இப்போ அந்த ஆல் டிக்கெட் டவுன்லோட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எதுக்கான ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணுமோ அதுக்கானது வந்து இதில் வந்து விசிபிள் ஆகும். இப்போ குரூப் 4 ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ண போகிறதுனால அது இருக்குது. அதுக்கு லாஸ்ட்டில் பாருங்கள் ஆக்டிவிட்டியில் டவுன்லோட் ஆல் டிக்கெட்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல அப்ளிகேஷன் கேட்கும். இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஐடி கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அதை கரெக்டாக கொடுங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு கீழே டவுன்லோடுன்றதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆல் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிங்க, சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. இது இங்கே எக்ஸாம் போகும்போது இந்த ஆல் டிக்கெட் கண்டிப்பாக கொண்டு போகிறா போல இருக்கும். உங்களுடைய சென்டர், உங்களுடைய நேம் டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும் பாருங்கள். உங்களுடைய சென்டர் எங்கன்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கொண்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.